நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. பொதுவாகவே எல்லாரும் பிறக்கிறார்கள், எல்லாரும் இறக்கிறார்கள். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். மரணம் என்பது எல்லாருக்குமே வரும் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்ட விஷயம். இந்த மரணத்திற்கு பிறகு என்ன ஆகும் என்பதுதான் கொஞ்சம் கற்பனையாகவும் ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. மனித வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பு வந்தால் அல்லது வறுமை போன்ற சோதனைகள் ஏற்பட்டால் அந்த துன்பங்களால் கவலையில் சோர்ந்து உட்காராமல் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வதற்காக நாம் இறந்த பிறகு நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறோமே, இந்த சொர்க்கம் என்பது உண்மையா? இது இருக்குமா? அல்லது மக்கள் இந்த உலகத்தில் தொடர்ந்து இயங்கிச் செல்வதற்காக தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொள்ளும் ஒரு சொல்லாடலா? இஸ்லாம் இதை எப்படி பார்க்கிறது? வாய்ஸ் பதில். இஸ்லாமிய மார்க்கத்தின்படி மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை மற்றும் சொர்க்கம் நரகம் என்பது வெறும் கற்பனையோ அல்லது மனிதர்கள் தங்களை தேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தும் ஒரு சொல்லாடலோ அல்ல. அது தர்க்கரீதியாகவும் ஆதாரபூர்வமாகவும் உண்மை என்று இஸ்லாம் ஆணித்தரமாக பேசுகிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகமான தேர்வுக்கூடம் மட்டுமே. இங்கு மனிதர்களுக்கு பல சோதனைகளும் வறுமைகளும் இன்பங்களும் மாற்றி மாற்றி வழங்கப்படும். இந்த சோதனைகளை கடந்து இறைவனின் கட்டளைப்படி வாழ்பவர்களுக்கான நிரந்தரமான கூலிதான் சொர்க்கம். இதனை பற்றி புனித அல் குரான் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அல் குரான் வசனம் அல் அன்கபூத் சிலந்தி அத்தியாயம் 29 வசனம் 57 ஜான். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதேயாகும், பின்னர் நீங்கள் நம்மிடமே மீட்கப்படுவீர்கள். அதேபோல் இந்த உலகத்தில் ஏற்படும் துன்பங்களை பொறுத்துக்கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் அந்த நிரந்தரமான சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பின்வருமாறு வாக்குறுதி அளிக்கிறான். அல் பகரா பசு அத்தியாயம் 2 வசனம் 25 ஜ. நபியே, எவர்கள் ஈமான் கொண்டு நற்கருமங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயங் கூறுவீராக. நிச்சயமாக அவர்களுக்கு சுவனபதிகள் சொர்க்கங்கள் உண்டு, அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே இஸ்லாத்தின் பார்வையில் சொர்க்கம் என்பது மனிதர்கள் சோதனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக கண்டுபிடித்த கற்பனை அல்ல. அது மரணத்திற்கு பின் மனிதன் அடையவிருக்கும் உண்மையான நிரந்தரமான இறுதி தங்குமிடம் ஆகும். நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. மனிதர்களுக்கு சொர்க்கம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்ற கற்பனை ஏற்கனவே இருந்ததா? அப்படி ஒரு கற்பனை அவர்களுக்குள் இருந்ததால்தான் நபியவர்களும் இஸ்லாமும் மக்களிடம் போய் சொர்க்கம் என்று சொன்னவுடன் அவர்களால் அதை உடனே புரிந்து கொள்ள முடிந்ததா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பும் குர்ஆன் இறங்குவதற்கு முன்பும் உலக மக்களுக்கு சொர்க்கத்தை பற்றிய புரிதல் ஏற்கனவே இருந்ததா? அப்படி இருந்ததால்தான் குர்ஆன் அந்த வார்த்தையை பயன்படுத்திய போது அவர்களால் எளிதாக விளங்கிக் கொள்ள முடிந்ததா? புதியதாக ஒருவரிடம் வந்து எதையாவது சொன்னால் அது அவர்களுக்கு புரியாது அல்லவா? உதாரணமாக நாம் இப்போது 2026 இருக்கிறோம். ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களிடம் போய் மொபைல் என்றோ அல்லது கைபேசி என்றோ கூறினால் அவர்களுக்கு புரியாது. கைகள் எல்லாம் பேசுமா என்று சிரிப்பார்கள். எனவே ஒரு விஷயம் ஏற்கனவே தெரிந்திருந்த காரணத்தினால்தான் நபியவர்களும் குர்ஆனும் அதை மக்களுக்கு போதித்தார்களா? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். இஸ்லாத்தின் பார்வையில் சொர்க்கம் ஜன்னத் என்ற வார்த்தையும் அதன் கருத்தியலும் அரபு மக்களுக்கோ அல்லது உலக மக்களுக்கோ முற்றிலும் புதிய ஒன்றல்ல. மனித வரலாற்றின் முதல் மனிதரும் முதல் நபியுமான ஆதம் அலை அவர்கள் சொர்க்கத்திலேயே படைக்கப்பட்டு அங்கு வாழ்ந்து அதன் பிறகே பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். எனவே மனித குலத்தின் ஆரம்ப புள்ளியிலேயே சொர்க்கம் பற்றிய நினைவுகளும் செய்திகளும் மனிதர்களின் ஆழ்மனதில் பதிந்துவிட்டன. நபியவர்கள் வருவதற்கு முன்பே அரபு தேசத்தில் வாழ்ந்த யூதர்கள், கிறித்தவர்கள் மற்றும் இப்ராஹிம் அலை அவர்களின் நேர்வழியை பின்பற்றிய ஹனீஃப் கொள்கையுடைய மக்கள் மத்தியில் மறுமை மற்றும் சொர்க்கம் பற்றிய கருத்துக்கள் பரவலாக இருந்தன. அரபு மொழியில் ஜன்னத் என்ற சொல்லுக்கு அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த தோட்டம் என்று பொருள். பாலைவனத்தில் வாழ்ந்த அரபிகளுக்கு பசுமையான தோட்டம் என்பது மிகவும் பிடித்தமான, அவர்கள் ஏங்கிய ஒரு விஷயமாக இருந்தது. எனவே அல்லாஹ் அவர்களுக்கு புரிந்த மொழியில் அவர்கள் உலகத்தில் ஆசைப்பட்ட விஷயங்களை உவமையாக கூறி சொர்க்கத்தை விவரித்தான். இதனை பற்றி புனித அல் குரான் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அல் குரான் வசனம் அசஜ்தா சிறுவணக்கம் அத்தியாயம் 32 வசனம் 17. அவர்கள் செய்த நற் கருமங்களுக்கு கூலியாக அவர்களின் கண் குளிர்ச்சியக்கூடிய என்ன நற்பாக்கியங்கள் அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை எந்த ஓர் ஆத்மாவும் அறியாது. மேலும் மனிதர்கள் உலகத்தில் கண்டிராத கற்பனை செய்யாத பல இன்பங்கள் சொர்க்கத்தில் உள்ளன என்பதை நபியவர்களும் தெளிவுபடுத்தியுள்ளனர். சுருக்கமாக கூறினால் மக்கள் ஏற்கனவே அறிந்திருந்த ஜன்னத் தோட்டம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரமாண்டமான நன்மைகளை கொண்ட உண்மையான சொர்க்கத்தை இஸ்லாம் அவர்களுக்கு புரிய வைத்தது. நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி. நாம் ஒரு பொருளை பார்க்கும் போதோ அல்லது ஒரு செய்தியை கேட்கும் போதோ முதலில் அதை நம் மனதால் கற்பனை செய்து பார்க்கிறோம். அவ்வாறு கற்பனை செய்த பிறகுதான் நம்முடைய மூளையானது மைண்ட் அதை உள்வாங்கிக் கொள்கிறது. அதன் பிறகே நம்மால் அதை உணர முடிகிறது.
ஆனால் மனிதனால் கற்பனை செய்யவே முடியாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதாலோ கேட்பதாலோ அல்லது பார்ப்பதாலோ எந்த பயனும் இல்லையே. அது கோமா இருக்கும் ஒரு மனிதனின் நிலையை போன்றதுதான். கோமாவில் இருக்கும் ஒருவருக்கு முன்னால் ஒரு பொருளை காட்டினாலோ அல்லது அவரது காதில் எதையாவது பேசினாலோ அது அவரது காதில் விழுந்தாலும் கண்ணில் பட்டாலும் அவரால் புரிந்து கொள்ள முடியாதல்லவா? அப்படி இருக்க மனிதர்களால் கற்பனை செய்யவே முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு விஷயத்தை பற்றி மக்களிடம் கூறி அதை அவர்களுக்கு எப்படி விளங்க வைத்தார்கள்? கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொன்னால் அது புரியும் என்பதை நம்மால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏனெனில் நபிகளாரின் அமுது மொழியாம் ஒரு பொன்மொழி ஹதீஸ் கூட இதற்கு சான்றாக இருக்கின்றது. அந்த ஹதீஸ் பின்வருமாறு விவரிக்கிறது: எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித இதயமும் கற்பனை செய்து பார்த்திராத ஒன்று சொர்க்கத்தில் உள்ளது. எந்த கண்ணும் பார்க்காத, எந்த காதும் கேட்காத ஒரு விஷயத்தை ஒருவர் வந்து சொல்லும்போது அதை நாம் எப்படி உள்வாங்கிக் கொள்ள முடியும்? அதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அல்லவா? எனவே கற்பனைக்கே எட்டாத இந்த சொர்க்கத்தை பற்றிய செய்தியை மனிதர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டார்கள் என்பதை தெளிவாக விளக்க முடியும். நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த வாசகம் அல் குர்ஆன் வசனம் அல்ல, அது மிக ஆதாரபூர்வமான நபிமொழி, ஹதீஸ் குத்சி ஆகும். உங்களது தர்க்கரீதியான கேள்விக்கு விடை அளிப்பதற்கு முன்பாக நீங்கள் கேட்ட அந்த முழுமையான நபிமொழியை முதலில் நாம் பார்ப்போம். நபிமொழி: அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகிறான், என் உலகப்பற்றற்ற நல்லடியார்களுக்காக எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித இதயத்திலும் கற்பனை கூட செய்து பார்த்திராத பேரின்பங்களை சொர்க்கத்தில் நான் தயாரித்து வைத்துள்ளேன். ஆதாரம்: சஹி அல் புகாரி 3244, சஹி முஸ்லிம் 5052. உங்களது கேள்வி மிகவும் ஆழமானது மற்றும் உளவியல் ரீதியாக உண்மையானது. மனித மூளையானது தனக்கு ஏற்கனவே தெரிந்த வடிவங்கள், நிறங்கள் மற்றும் அனுபவங்களை வைத்தே ஒரு புதிய விஷயத்தை கற்பனை செய்கிறது. உதாரணமாக, சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடும் என்று கூறினால் நாம் பூமியில் பார்த்த ஆறுகளை வைத்தே அதை தற்காலிகமாக நம் மனதில் கற்பனை செய்கிறோம். இஸ்லாம் இந்த மனித இயல்பை மிகச் சரியாக கையாண்டுள்ளது. சொர்க்கத்தில் இருக்கும் இன்பங்கள் மனிதனின் கற்பனைக்கு எட்டாதவைதான் என்றாலும் மனிதர்களுக்கு அதை விளங்க வைப்பதற்காக அல்லாஹ்வும் அவனது தூதரும் உவமைகளை மெட்டஃபோர்ஸ் பயன்படுத்தினார்கள். பூமியில் மனிதர்கள் எவற்றையெல்லாம் இன்பங்களாக கருதுகிறார்களோ, அதாவது அழகிய தோட்டங்கள், சுவையான கனிகள், ஓடும் ஆறுகள், மாளிகைகள், பாலும் தேனும், அவற்றையே சொர்க்கத்தின் வர்ணனைகளாக இஸ்லாம் கூறுகிறது. ஆனால் அவற்றின் பெயர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ளவைகளை போன்றதே தவிர அவற்றின் தன்மையும் தரமும் முற்றிலும் வேறானவை, மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. இதனை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு சிறந்த உதாரணம்: ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் 9 மாத குழந்தைக்கு இந்த உலகத்தை பற்றி நாம் விவரிப்பதாக வைத்துக் கொள்வோம். நீ வெளியே போனால் பெரிய கார்கள் இருக்கும், கணினிகள் இருக்கும், வானத்தில் விமானங்கள் பறக்கும், பல வண்ண விளக்குகள் எரியும் என்று சொன்னால் தாயின் வயிற்றுக்குள் இருக்கும் இருட்டு உலகத்தை மட்டுமே அறிந்த அந்த பிள்ளையால் நாம் சொல்லும் எதையுமே கற்பனை செய்து பார்க்க முடியாது. அதன் மூளைக்கு அது விளங்காது. ஆனால் அந்த பிள்ளை பூமிக்கு வந்தவுடன் அந்த உலகத்தை நேரடியாக பார்த்து அனுபவித்து மிக எளிதாக புரிந்து கொள்கிறது. இதேபோல்தான் சொர்க்கமும். இந்த உலக வாழ்க்கையாகிய தேர்வுக்கூடத்தில் இருக்கும் நமக்கு சொர்க்கத்தின் பிரம்மாண்டத்தை முழுமையாக தன்மையோடு கற்பனை செய்ய முடியாது என்றாலும் அங்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையை தூண்டுவதற்காக அல்லாஹ் நமக்கு தெரிந்த உவமைகள் மூலம் அதை விளக்கியுள்ளான். நாம் மரணத்திற்குப் பின் அங்கு செல்லும்போது தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்த குழந்தையைப் போல அந்த பேரானந்தத்தை முழுமையாக கண்டுணர்வோம். எனவே கற்பனை செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மனிதனுக்கு புரிய வைக்க அவனுக்கு பரிச்சயமான உலகியல் உவமைகளை பயன்படுத்தி அதன் மூலம் சொர்க்கத்தின் உன்னதத்தை இஸ்லாம் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளது. நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: இங்கே உலகத்தில் ஆயிரம் பழங்களும் பலவிதமான ருசிகளும் இருக்கின்றன. பழங்கள், காய்கறிகள், கனிகள் என பல வகைகள் கேட்டகரிஸ் பிரிக்கப்பட்டுள்ளன. இதேபோல்தான் சொர்க்கத்திலும் 1, 2 என்று தரவரிசைகளோ அல்லது வகுப்புகளோ இருக்கின்றனவா? ஏனில் உலகத்தில் ஒரு கனியை விட இன்னொரு கனி வேறுபட்ட ருசியை கொண்டிருக்கும். பழங்களில் சுவைகள் பலவிதம் என்பது போல் சொர்க்கமும் பலவிதமாக இருக்கிறதா? ஏனெனில் சொர்க்கங்களில் ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸ் என்று சொல்கிறார்களே, அது மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றது என்றும் உமர் ரலி அவர்களுக்காக கண்ணாடி மாளிகை ஒன்று சொர்க்கத்தில் உள்ளது என்றும் சொல்கிறார்களே. அப்படியெல்லாம் இருக்க அங்கேயும் இதைவிட அது சிறந்தது, அதைவிட மற்றொன்று சிறந்தது என்று படிக்கட்டுகளும் பலதரப்பட்ட பிரிவுகளும் கேட்டகரிஸ் இருக்கின்றனவா? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில் உங்களது கேள்வி மிகச்சிறப்பானது. நீங்கள் யூகித்தது போலவே சொர்க்கத்திலும் பல்வேறு அந்தஸ்துகளும் தரவரிசைகளும் பிரிவுகளும் கேட்டகரிஸ் இருக்கின்றன என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக கூறுகிறது. உலகத்தில் எப்படி நற்செயல்களில் மனிதர்களுக்குள் பல அடுக்குகள் இருக்கிறார்களோ அதேபோல் கூலி வழங்குவதிலும் அல்லாஹ் பல அடுக்குகளை வைத்துள்ளான்.
சுவர்க்கத்தில் மொத்தம் 100 அந்தஸ்துகள் படிக்கட்டுகள் உள்ளன. ஒவ்வொரு அந்தஸ்துக்கும் இடைப்பட்ட தூரமானது வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரத்தை போன்றதாகும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதில் மிக உயர்ந்த உன்னதமான அந்தஸ்துதான் நீங்கள் குறிப்பிட்ட ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸ் ஆகும். உமர் ரலி அவர்களுக்கு சொர்க்கத்தில் மாளிகை இருப்பது பற்றிய உங்களது செய்தியும் மிகச் சரியானது. நபியவர்கள் மிஃப்ராஜ் விண்வெளி பயணத்தின் போது சொர்க்கத்தை கண்டதாக கூறினார்கள். அங்கே ஒரு தங்க மாளிகையை கண்டேன். இது யாருக்குரியது என கேட்டபோது இது உமர் இப்னு கத்தாபுக்குரியது என்று கூறப்பட்டது என நபியவர்கள் உமர் ரலி அவர்களிடம் சிலாகித்து கூறினார்கள். சொர்க்கத்தின் இந்த வகைப்பாடுகள் மற்றும் அதன் சிறப்புகள் குறித்து புனித அல்குரான் பின்வருமாறு வர்ணிக்கிறது. அல்குரான் வசனம் முஹம்மது அத்தியாயம் 47 வசனம் 15. பயபக்தியுடையவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ள சுவர்க்கத்தின் தன்மையாவது அதில் மாறுபடாத சுவையுடைய தூய நீர் ஆறுகளும் தன் சுவை மாறாத பால் ஆறுகளும் அருந்துபவர்களுக்கு இன்பமளிக்கும் மது ஆறுகளும் தூய்மையாக்கப்பட்ட தேன் ஆறுகளும் இருக்கின்றன. இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லாவிதமான கனிவகைகளும் உண்டு. இதேபோல் சொர்க்கவாசிகள் தங்களுக்கு கீழ் அந்தஸ்தில் இருப்பவர்களை பார்க்கும்போது நாம் பூமியிலிருந்து வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை பார்ப்பது போல தோன்றும் என்றும் நபிமொழிகள் விவரிக்கின்றன. எனவே நீங்கள் குறிப்பிட்டது போல உலகியல் சுவைகளிலும் கனிகளிலும் வேற்றுமைகள் இருப்பது போலவே சொர்க்கத்திலும் நற்செயல்களின் தகுதிக்கு ஏற்ப உயர்ந்த மாளிகைகளும் விதம் விதமான கனிகளும் ஆறுகளும் வெவ்வேறு அடுக்குமுறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன என்பது முற்றிலும் உண்மையாகும். நமது நியூஸ் ஆன் வாய்ஸ் யூடியூப் சேனலின் முதன்மை நோக்கமே இஸ்லாமிய மார்க்கம் மற்றும் அதன் வரலாற்று சிந்தனைகள் குறித்து நமக்குள்ளும் பொதுமக்களுக்குள்ளும் எழக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான தெளிவான விடைகளை தேடுவதாகும். தினந்தோறும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய மார்க்க ரீதியான சந்தேகங்களையும் கேள்விகளையும் வெறும் மேலோட்டமான கருத்துகளாக அன்றி முறையான வரலாற்று சான்றுகள் ஹிஸ்டரி மற்றும் குரான் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் கேள்வி பதில் வடிவில் மிக எளிமையாக விளக்குகிறோம். தொடர்ந்து நமது காணொளிகளைக் கண்டு பயன்பெறுங்கள். உங்கள் ஆதரவை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் வழங்குங்கள்.